ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வனிஸ் வில்லேஜ் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா பைக்கில் தாங்க போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூனால் சாவி வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் வண்டி எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ நடந்தே போகலான்னு சொல்லிவிட்டு தண்ணி கட்ட டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க தோட்டத்துக்கு. வாங்க நம்ம போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை தோட்டம் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏக்கராவுக்கு பக்கமாக போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு விளைஞ்ச ஸ்டேஜில் தாங்க இருக்குது. இன்னும் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் நாள் வந்து இருக்குது. இதை அப்படியே பார்த்தாச்சுங்க. நமக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு தோட்டம் தாங்க. இது ஒரு ஏக்கரா இருக்கும். இது நம்ம பெருசாக வெள்ளாம் பண்ணாதனால இது என்ன சைஸ் அப்படிங்கிறது தெரில. இந்த சைஸில் தாங்க இருக்குது செடி பார்த்திங்கன்னா. அப்படியே ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி வந்தோம்னா இந்த அத்தி பல மரம் தாங்க இருக்குது. இது வந்து நாட்டு அத்திப்பழ மரம். காய்ங்க மரம் ஃபுல்லாக குட்டி குட்டி காய்ங்களும் அவ்வளோ காய்ங்க பிடிச்சிருக்கு. நான் இதை வந்து இந்த இடத்துல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வந்து முந்தையெல்லாம் நடந்து வரும்போது சின்ன மரமாக மேபி இருந்திருக்கலாம், நான் கவனிச்சதில்லை. இந்த தடத்தில் வந்து நடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தோட்டத்துக்கு வரதுனால பைக்கில் போயிட்டு அப்படியே பைக்கில் வந்ததுனால இந்த வழியில் மேக்ஸிமம் வர்றதில்லைங்க. பைக் இல்லாத சுச்சுவேஷனால் இந்த டைம் வர வேண்டியதாக போச்சு. ஆனால் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்மளும் கை கெட்டின வரைக்கும் காய் இல்லைங்க, எல்லாமே ரொம்ப மேலாப்படி இருந்துச்சு. இந்த அத்திக்காயை பொறிச்சு பார்த்தோம். காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஹைப்ரிட் பழம்னா பார்த்திங்கன்னா பெரிய பழமாக இருக்கும். இது நாட்டு அத்திங்கிறதுனால பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக துவர்ப்பு சுவை தான் இருக்குது. ஓகே, சாப்பிட்லாம் பச்சையாகவே. அந்தளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பழுத்தா நல்லா இனிப்பாக இருக்குங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பழம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பழுத்த பின்னாடி இதை பறிக்க ஒரு நாள் வரணும். இதை பச்சை காயில் பறித்து கண்டிப்பாக பொரியல் கூட செய்யலாங்க. ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ ஒரு நாள் வந்து பொரியல் செய்கிறதுக்கும் காய் வந்து பறிச்சுட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. ரெண்டா பக்கமுமே பார்த்திங்கன்னா நமக்கு சேனக்கிழங்கு தோட்டம் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் வெங்காய தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஏக்கராவுக்கு வந்து போட்டிருக்குறாங்க. இது வந்து இப்போ தான் வந்து ஒரு 1 மந்த்து தாங்க இருக்கும். கால் வந்து பிரிகிற ஸ்டேஜ் தான் ஆகிருக்கு. இன்னும் 2 மந்த் ஆகும் இந்த வெங்காயம் வந்து விளைஞ்சி வரதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து அறுவடை பண்ணுவாங்க. நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலையோட வியூவும் பார்க்கவே க்ரீனரியாக இருக்கிற இந்த சேனக்கிழங்கு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, இந்த தோட்டத்தை எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே மெதுவாக நானும் அப்படியே வந்து கிளம்பிட்டேங்க. பைக்கில் போயிட்டு பைக்கில் வர்றதை விட இந்த மாதிரி வந்து நடந்து போனோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பார்க்கவும் கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும், இந்த மலைகளோட காட்சியெல்லாம் பார்க்கவும் ரொம்ப ரம்மியமாகவும் இருக்குதுங்க. இந்த பனைமரங்களோட வரிசையை வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இடங்கள்ல எல்லாமே இதெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப நாளாகவே இந்த பனைமரத்தோட சாரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே தாங்க இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கல்லெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைங்களெல்லாம் உடச்சிட்டு தோட்டத்தில் இருக்கிற பாறைங்க இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாதுன்னு இதெல்லாம் கொஞ்சம் உடச்சி எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழிங்களையெல்லாம் நிரப்புறதுக்காக இந்த பெரிய பெரிய மண்குவி எல்லாமே வந்து கொட்டி வச்சுருக்குறாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம தோட்டமும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில். நம்ம தோட்டத்துக்குள்ளேயும் என்ட்ரு ஆயாச்சுங்க. அப்படியே இந்த உத்தி மேலே மெதுவாக நடந்து போய் நம்ம வந்து கிணத்துல தண்ணி காலையிலேருந்து எவ்வளோ ஊற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மோட்ரு வந்து போட்டு விட்டுறலாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு அரை கிணறு தண்ணி போலவே வந்துடுச்சு. இந்த மழை இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதே பெரிய விஷயங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் நமக்கு தண்ணி இருக்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த வருஷத்து எல்லாமே பண்ண முடியுதுங்க. ஒரு சில தோட்டத்தில் வகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதனால நிறைய காடுங்க பார்த்திங்கன்னா இப்போவே சும்மா தாங்க இருக்குது. மழை பெய்ய வேண்டிய சீசன்லேயே வந்து மழை இல்லாததுனால நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்பவே வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்மளும் மேலே போய் கேட் வால் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலான்னு போய் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் மோட்ரு போட்டு விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே தென்னை தோப்பு வழியில் நடந்து கிளம்பியாச்சுங்க. போய் மோட்டரும் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண பின்னாடி அப்படியே தண்ணி கட்ட மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து நான் கிளம்பிட்டேங்க. ஆரம்பத்துலலாம் இந்த வேலை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் செய்ய செய்ய அது அதுவாக பழகிரும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து இஷ்டப்பட்டு செய்கிறதுனால இந்த வேலை நமக்கு எதுவுமே பெருசாக தெரிஞ்சதில்லை. மோட்டர்லேருந்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ ஊற்றிட்டுருக்குதுங்க. நமக்கு எந்த தண்ணிக்கு குறையும் இல்லை. தண்ணி வந்து அப்படியே நிலவாய்க்கால் வழியில் வந்து போயிடுச்சுங்க. போய் அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு வந்து போய் சேர்ந்துருங்க.
நம்மளும் அப்படியே தண்ணியை கட்டி விட்டுட்டு தோட்டத்துக்கு அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு வந்து போவோம். ஒரு வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 7 மணி ஆயிரும். நான் 5 மணிக்கு தோட்டத்துக்கு போய் சேர்ந்து நடந்து 7 மணி ஆயிருங்க. 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாயும். நம்மளோட வாழைக்கண்ணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தாங்க இருக்குது. இப்போ ஒரு 5 மாதம் ஆகுது வாழை மரம் வந்து வச்சு. நம்மளோட ஆல் ஹைட்டுக்கு மேலேயே போயிடுச்சுங்க. நம்மளோட சேனலை நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்